அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தன்னை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் ஏடிஜிபி ஜெயராம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தன்னை கைது செய்து உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக ஏடிஜிபி ஜெயராம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்ய அனுமதி கோரியிருக்கிறது. சிறுவன் கடத்தல் வழக்கில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமுடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவருடைய ஓட்டுநர் பயன்படுத்தப்பட்டதாகவும் நேற்று நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்த சிறுவன் கடத்தல் வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் கேவி துக்கம், சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபியாக தற்போது பணியில் இருக்கும் ஜெயராம் இருவருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் நேற்று நீதிமன்றத்தில் பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கான ஆதாரங்கள் முகாந்திரங்கள் இருப்பதாகவும் இவர்கள்தான் கடத்தப்பட்ட சிறுவனை ஏடிஜிபியினுடைய வாகனத்தில் அழைத்து வந்து அவரை இறக்கி விட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஏடிஜிபி கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வைத்த ஏடிஜிபி காவல்துறையினுடைய சீருடையில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபியின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்படுகிறது. அதாவது தற்போது உச்சநீதிமன்றத்தில் கோடை விடுமுறை என்பதால் உடனடியாக வழக்கில் முறையீடு செய்ய முடியாது. ஏற்கனவே முறையீடு செய்வதற்கான அனுமதியை பதிவுத்துறையிடமிருந்து பெற வேண்டும். பதிவுத்துறையிடமிருந்து அனுமதியை பெற்ற பிறகு இன்று பிற்பகல் 2 மணி அளவில் முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் பதிவுத்துறையிடமிருந்து முறையீடு செய்வதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. அவ்வாறு முறையீடு செய்வதற்கான அனுமதி கிடைத்தவுடன் 2:30 மணி அளவில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்னும் ஏடிஜிபி கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படாமல் இருக்கிறார். எனவே இன்று மாலைக்குள் அவருக்கு ஆதரவாக ஏதேனும் உத்தரவு கிடைக்கவில்லை என்றால் அவரை உடனடியாக நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை ஏற்படும். அதற்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தை நாடி ஏதேனும் நிவாரணம் கிடைப்பதற்கான வழிவகைகள் உள்ளதா என்பது தொடர்பாக ஏடிஜிபி தரப்பிலிருந்து தீவிரமாக முயற்சித்து வருகின்றனர். இது தொடர்பாக உச்சநீதிமன்ற பதிவுத்துறையில் ஏடிஜிபி தரப்பிலிருந்து ஒரு முறையீட்டிற்கான அனுமதியை கோரி காத்திருக்கிறார். அனுமதி கிடைத்தவுடன் பிற்பகல் முறையீடு செய்யப்படும் எனவும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.